அது பீஸ் போன பல்ப் ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்காங்க, அதை பற்றி அங்கே பேசினே இருக்கேன். இதுவரையில் என்ன ஊழலை கண்டுபிடிச்சிங்க, என்ன ஊழலை வெளிக்கொண்டு வந்தீங்க? அமித்ஷா போன்றவர்கள் இப்படி கூறுவது திமுகவை மிரட்டி பார்ப்பது. கட்சி கூட்டம் நடக்க போகுது. வருகிற தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக பாஜக கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டு சொல்லப்படுது. அது பீஸ் போன பல்ப் ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்காங்க, அதை பற்றி அங்கே பேசினே இருக்கேன். அடுத்து சொல்லுங்க. அமித்ஷா இன்னைக்கு இப்படி தான் பதில். நேற்று அமித்ஷா மொழி கொள்கையை எதிர்க்க காரணமே திமுகவுடைய ஊழலை மறைக்கணுன்றதுக்காக தான், இந்த திசை திருப்பத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. என்ன ஊழல்? நீங்கள் தான் தொடர்ந்து இடி, ஐடி, சிபிஐட்டு உங்ககிட்ட தோழமை கட்சி மாதிரி அந்த வச்சுக்கின்னு முழு அளவு தமிழகத்தில் பரண்டி பார்க்குறீங்க. இதுவரையில் என்ன ஊழலை கண்டுபிடிச்சிங்க, என்ன ஊழலை வெளிக்கொண்டு வந்தீங்க? அமலாக்கத்துறைக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அறிக்கையாக வெளியே வருது. அதையும் எதிர்த்து நீதிமன்றமே நேற்றைக்கு கண்டனம் தெரிவித்து நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சட்டமீறல், விதிமீறல் ஒட்டுமொத்த உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஏஜென்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அமித்ஷா போன்றவர்கள் இப்படி கூறுவது திமுகவை மிரட்டி பார்ப்பது. மொழிக் கொள்கையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இழப்பது உயிராக இருந்தாலும் துணிந்து நிற்பேன் என்று அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த உருட்டல் மத்துக்கெல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.